குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் எப்படி ரூம் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் மேல் திருப்பதியில், அதாவது திருமலையில் எப்படி ரூம் புக் பண்ணுறது, எங்கே ரூம் புக் பண்ணுறது, எந்த ரேஞ்சில் ரூம் இருக்கும், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த டீட்டெயிலுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இப்போ எப்படி ரூம் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருமலையில் ஆன்லைன், ஆஃப்லைன் இப்படி 2 வழிகளில் ரூம் புக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை ஏற்கனவே நம்ம புக் பண்ணிடணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு ஈவினிங் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே திருமலையில் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகும். 300 ரூபா டிக்கெட்டை புக் பண்ண அதே லாகினை யூஸ் பண்ணி மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். நீங்கள் என்னைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்களோ அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள், இந்த 3 நாட்களில் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக ரூம் புக் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் அவுட் வரும். அந்த டிக்கெட்டை வந்து ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுங்க. அது ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் புக் பண்ணும்போது எந்த டைம் செக்இன் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்கும். அவங்க 24 ஹவர்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி 6 ஹவர்ஸ் டியூரேஷனில் வச்சுருப்பாங்க. அதாவது ஈவினிங் 6லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும், நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும், காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும், மதியம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இன்னொரு ஸ்லாட்டும் வச்சுருப்பாங்க. இப்படி 4 ஸ்லாட்டாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த 6 ஹவர்ஸில் எந்த டைம் நீங்கள் செக்இன் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் 8 மணிக்கு செக்இன் பண்ண போகிறீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி ஸ்லாட் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு செக்இன் பண்ணிக்கலாம். ஒருவேளை டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் எவ்ரி 2 days ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம 3 months முன்னாடி தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறோம். நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வேக்கண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சப்போஸ் யாருன்னா கேன்சல் பண்ணாங்கன்னா அது வந்து அவைலபிலிட்டியில் காட்டும். ஸோ அப்போ நீங்கள் புக் பண்ணிங்க. ஏன்னா நாங்கள் புக் பண்ணும்போதும் அப்படி தான். நாங்கள் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அன்றைக்கி ட்ரை பண்ணோம். ஆனால் அன்றைக்கி வந்து எங்களால் ரூம் புக் பண்ண முடியல. நாங்கள் டெய்லி செக் பண்ணிட்டே இருந்தோம், அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு ஒன் டே வந்து அவைலபிலிட்டி காமிச்சிது, அன்றைக்கி நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ டிக்கெட் புக் பண்ணலாலும் டிக்கெட் அன்றைக்கி கிடைக்காலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எவ்ரிடே செக் பண்ணிட்டே இருங்க. டைம் கிடைக்கும்போது செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிச்சதுன்னா அந்த டயத்தில் புக் பண்ணிங்க. டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா அந்த பிரிண்ட் அவுட் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம எந்த டைம் செக்இன் பண்ண போகிறோமோ அந்த டேட்டு, டைமு, நம்ம பேர் எல்லாமே இதில் வந்துடும். இந்த டிக்கெட்டில் நமக்கு ரூம் கன்ஃபர்மேஷன் தான் இருக்குமே தவிர எந்த ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காது. அந்த டீட்டெயிலுக்கு நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் போகணும். ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் ஆன்லைனில் புக் பண்ணாலும் சிஆர்ஓ ஆஃபீஸ் போனால் தான் எந்த பில்டிங்கில் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஸோ நம்ம இந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் இப்போ போக போகிறோம். சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொன்னாலே இறக்கி விடுவாங்க. எல்லா பஸ்ஸுமே அந்த இடத்துல நிற்கும். நீங்கள் ஒருவேளை காரில் போனீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் கார் பார்க்கிங், செப்பரேட் கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் உங்கள் கார் அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் அங்கேயுமே பார்க் பண்ணிக்கலாம். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். இதை தான் இவங்க சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணவங்க அந்த காப்பியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்குள்ளே ரூம் அலாட்மெண்ட்டு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட்டை காமிச்சா அவங்க நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எந்த பில்டிங்கில் நமக்கு ரூம் அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமாவும் மெசேஜ் வரல. நாங்கள் மறுபடியும் போய் சொன்னதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. ஸோ நமக்கு எந்த பில்டிங்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் வந்துடும். அங்கேயே ஒரு பெரிய போர்டு இருக்கும். அந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட லொக்கேஷன் வந்து பார்கோடு வழியாக இருக்கும். நம்ம அந்த லொக்கேஷன் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷன் நம்ம போக வேண்டியதுதான். அந்த லொக்கேஷனை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் யாராச்சும் டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு போங்க. இல்லை உங்களுக்கு ஒரு வேளை ஃபெமிலியராக தெரியும்னா மட்டும் போங்க. ஏன்னா எங்களுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ரூம் அலோகேட் ஆகிருது. ஆனால் நாங்கள் கூகுள் மேப் பார்க்குறப்போ எங்களுக்கு சுற்றி தான் காமிச்சிது. நாங்கள் தப்பான இடத்துக்கு தான் போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டு தான் கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்தோம். சிஆர்ஓ ஆஃபீஸ் நீங்கள் காரில் போனீங்கன்னா அங்கே திருமலையிலேயே ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்லேருந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணி போகணும். நீங்கள் ரைட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா
போகிற வழி எல்லா இடத்துலையுமே ஒரு போர்டு சைன் போர்டு வச்சுருப்பாங்க, சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொல்லிட்டு சைன் போர்டு கிளியராக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போனீங்கனாலே நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிடலாம். சிஆர்ஓ ஆஃபீஸில் கார் பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்கும். அந்த கார் பார்க்கிங் கொஞ்சம் மேடாக தான் இருக்கும், அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கார் பார்க் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பெரிய பார்க்கிங் இருக்கும், நீங்கள் அங்கேயுமே உங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம். நாம் இப்போ சிஆர்ஓ கார் பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஆஃப்லைனில் ரூம் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ ஆஃப்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆஃப்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு நமக்கு தரிசன டிக்கெட் தேவையே இல்லை. தரிசன டிக்கெட் இல்லாமல் நம்ம ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் வரணும். ரூம் புக் பண்ணுறதுக்கு இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிற ரூம் புக்கிங் கவுண்டர் அங்கே தான் நீங்கள் வரணும். இந்த கவுண்டர் காலையில் 5 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஒரு 4 மணிக்கு காலையில் ஒரு 4 மணிக்குள்ளே வந்து கியூவில் நின்ட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக ரூம் கிடச்சிரும். வீக் டேஸ்னால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வீக்கெண்டு, அதாவது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு இந்த கவுண்டருக்கு வெடிகால ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கியூவில் நின்றுடுங்க, உங்களுக்கு கட்டாயமாக ரூம் கிடச்சிரும். ரூம் வேக்கண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கவுண்டர் ஈவினிங் ஒரு 2 மணி அல்லது ஒரு 4 மணிக்காக கூட ஓப்பன் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரூம் அவைலபிலிட்டி இருக்கும்போது ஈவினிங்காகவும் இந்த கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். ஒருவேளை உங்களால் காலையில் ரூம் புக் பண்ண முடியலன்னா ஈவினிங் போய் செக் பண்ணி பாருங்கள், கட்டாயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வீக் டேஸில் கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. வீக்கெண்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே ரூம் 50 ரூபாயிலிருந்து 1500 அந்த ரேஞ்சு வரைக்கும் ரூம் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு அலாட் பண்ணுற ரூம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ரூம் அலாட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் கவுண்டரில் போய் ரூம் புக் பண்ணும்போது நமக்கு ஒரு அலாட்மெண்ட் ரெசிப்ட் தான் வரும். அதாவது உங்களுக்கு ரூம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும்தான் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகிடும். ஏன்னா எந்த பில்டிங்கில் எந்த ரூம் வேக்கண்ட் இருக்கோ அந்த ரூம் வந்து சைமல்டேனியஸாக அவங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகும்போது நமக்கு கொடுத்த அந்த ரிசிப்டில் இருக்கிற நம்பருக்கு ரூம் அலோகேஷன் ஆகும். இதை வந்து அங்கேயே நிறைய சிஸ்டம்லாம் இருக்கும். அங்கேயே நிறைய நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு அங்கேயே நிறைய சிஸ்டம்லாம் இருக்கும். நம்ம அங்கேயே செக் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நம்மளுக்கு ரூம் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ரூமுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப்பை வாங்க முடியும். அந்த ஸ்லிப்பை வாங்கினதுக்கப்புறமா அந்த ஸ்லிப்லேயே நமக்கு எந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரூமுக்கு நம்ம 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரூமுக்கு நம்ம ரீச் ஆகிடணும். அந்த ரூமுக்கு போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிடணும். அப்படியே 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரூமுக்கு நம்ம போக முடியலன்னா அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரூமுக்கு போயிடுங்க. இதுக்குமே அந்த ரூம் எங்கே இருக்குன்னு டீட்டெயில் பார்க்குறதுக்கு அதே இடத்துலையே ஒரு பெரிய போர்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட அட்ரஸ், அந்த ரூமோட பேர் இருக்கும். அதுக்கு கீழே பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கூகுள் மேப்பில் அந்த ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு நம்ம போயிடலாம். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா பக்கத்தில் யார்ட்டாச்சும் கேட்டும் நம்ம போய்க்கலாம். ஸோ 2 மணி நேரத்துக்குள்ளே கட்டாயமாக ரூமுக்கு போயிடுங்க. நமக்கு அலாட் பண்ண ரூம் இதுதான். கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் தான் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆச்சு. இந்த ரூம் எப்படி இருந்தது, இந்த ரூம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததா, இதை பற்றி இந்த ரூமோட ரிவ்யூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணா.